தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்த சங்கீதாவிற்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்த திரைப்படம் பிதாமகன். கஞ்சாவிற்கும் பெண்ணாக விக்ரமிற்கு ஜோடியாக நடித்திருப்பார். இந்த படத்தில் இவரது நடிப்பை பாராட்டாதவர்களே கிடையாது. அத்தனை இயல்பாக நடித்திருப்பார். அதன்பின் சங்கீதாவிற்கு தனம் படத்தில் வாய்ப்பு கிடைக்க அதையும் சரியாக பயன்படுத்தி கொண்டார். அதன்பின் சில திரைப்படங்களில் நடித்தவர் சிறு சிறு கதாபாத்திரம் ஏற்று நடித்து வருகின்றார். அத்துடன் சில தொலைக்காட்சிகளிலும் நடித்து வருகின்றார். இந்த நிலையில் இவரின் மேல் இவரது தாயார் பானுமதி போலீசில் புகார் கொடுத்துள்ளார். என்ன என சங்கீதாவிடம் கேட்டபோது, இது குடும்ப பிரச்சனை, சினிமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றால் கேளுங்கள், பதில் சொல்கிறேன் என கூற, அக்கம் பக்கத்தினரிடம் கேட்டபோது, அன்றைய காலத்தில் எம்ஜிஆரை வைத்து 10க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கிய இயக்குனரின் மகளான பானுமதி தனது தந்தையார் தனக்காக கொடுத்த வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மகள் சங்கீதா பாடகர் கிறிஷை திருமணம் செய்துள்ளார். அதனால் மேல் மாடியில் பானுமதி மற்றும் மகன்களும் கீழே சங்கீதாவிற்கும் கொடுக்கப்பட்டது. அதன்பின் அந்த வீடு முழுவதும் சங்கீதாவின் பெயருக்கு மாற்றி கொடுக்கப்பட்டது. அதற்கு அப்புறமும் சங்கீதாவிற்கு வீட்டின் மீது ஆசை வந்துள்ளது. தாய் பானுமதி மேல் வீட்டை தனது சகோதரனுக்கு கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம் வர தாயிடம் சண்டை போட்டுள்ளார். அது மட்டுமின்றி தாயை வீட்டை விட்டு வெளியே விரட்டியுள்ளார். கண்ணீருடன் இருந்த பானுமதியை போலீசில் புகார் கொடுக்க சொல்லி அயலவர்கள் கூறியதால் அவர் சென்று புகார் கொடுத்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.